ஹலோ, கிராண்ட்மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரிம் பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். இது ஆஞ்சநேயர் பற்றிய ஸ்லோகம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எந்தெந்த இடத்துல ராமநாமம் ஒலிக்கிறதோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் நம்ம ஆஞ்சநேயர் வந்துடுவார் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு சிலர் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதிக்கு படையெடுத்து வந்தனர். அப்போது சுசீந்திரம் தாழ்மாலையன் கோயிலின் மூலஸ்தானத்தை சுவர் கட்டியும் நகை உடைமைகளை வேறு இடத்திற்கு மாற்றியும் அப்பகுதியினர் பாதுகாத்தனர். இது மாதிரி எல்லா கோயிலையும் நடந்திருக்கு. திருவனந்தபுரம் பத்மநாபர் சுவாமி கோயில் நடந்திருக்கு. அப்படி சுவர் கட்டுறது சில சுவரை இடிக்காமலே இப்போவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரிலாம் இருக்குது. இது மாதிரி தாணுமாலையன் கோயில்லையும் இது மாதிரி நடந்திருக்கு. இதனால் கோயில் சொத்துக்கள் பறிபோகாமல் பாதுகாக்கப்பட்டது. அந்த மாதிரி பண்ணதுனால தான் அந்த கோயிலெலாம் கோயிலில் உள்ள சொத்துக்களோ இதெல்லாம் போகாமல் பாதுகாக்கப்பட்டது. அப்படி பாதுகாக்கப்பட்ட அவற்றில் ஒன்று இன்றும் இவ்வாலயத்தில் கம்பீரமாக நிற்கும் 22 அடி உயர அஞ்சலிஹஸ்த அனுமனின் சிலை. ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட இந்த அனுமன் சிலையை படையெடுப்பாளர்களிடம் இருந்து காப்பதற்காக கோவில் கிணற்றின் அருகில் 23 அடி நீளத்தில் பூமியை தோண்டி சிலை மண்ணுக்குள் இருக்கும் விதமாக குப்புற படுக்க வச்சு, மேலோட்டமாக பார்ப்பதற்கு சாதாரண கல் துணியின் மேல் பாகம் போல் தான் தெரியுமா, அந்த மாதிரி படுக்க வச்சு அதை புதைச்சிவிட்டாங்க. பல காலம் நடந்த படையெடுப்பால் அந்த சிலையை யாரும் மண்ணிலிருந்து வெளியே எடுக்கவில்லை. காலப்போக்கில் அந்த அனுமன் சிலை மண்ணிலேயே புதைந்து கிடந்தது. அப்படி இருக்கும்போது என்னாச்சு, கோவிலுக்குள் வரும் பக்தர்கள் அதன் மேல் பகுதியில் அமர்ந்து இளைப்பாறுவதும் சிறுவர்கள் அதன் மீது ஏறி விளையாடுவதுமாக காலம் கடந்தது. 85 ஆண்டுகள் மண்ணில் புதையுண்டிருந்த நிலையில் அந்த இடத்தில் ஒரு தெய்வீக சக்தி இருப்பதை உணர்ந்த கோவில் நிர்வாகிகள் அது தொடர்பாக பிரசன்னம் பார்த்தபோது, பிரசன்னம் பார்க்குறதுக்கு தான் இப்போ கேரளாலாம் பிரசன்னம் பார்க்குறதுன்னு சொல்லுவாள். அதே மாதிரி கன்னியாகுமரி அந்த காலத்தில் கேரளாவோடு சேர்ந்து தானே இருந்தது. அந்த மாதிரி பிரசன்னம் பார்க்கும்போது அந்த இடத்துல ஆஞ்சநேயர் சிலை இருப்பது தெரிந்தது. உடனடியாக அந்த இடம் தோண்டப்பட்டு விஸ்வரூப அனுமன் சிலை வெளியே எடுக்கப்பட்டது. பின்னர் அந்த சிலையை நிறுவ இடம் தேர்வு நடந்தது. அதன்படி 1930ஆம் ஆண்டு சித்திரை 19ஆம் தேதி கோவிலில் உள்ள ஸ்ரீராமர் ஸ்ரீதேவி சன்னதிக்கு எதிரில் இந்த ஆஞ்சநேயர் சிலை நிறுவப்பட்டது. ஆகம விதிகளின்படி அஷ்டபதனம் செய்து பிரதிஷ்டை செய்யாததால் யார் வேண்டுமானாலும் அந்த அனுமனை தொட்டு வணங்கலாம். 22 அடி நீளம் கொண்ட ஆஞ்சநேயர் சிலையில் தற்போது நாம் காண்பது 18 அடி உயர சிலையை மட்டுமே. மீதி உள்ள 4 அடி பூமிக்குள் பதித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலை உச்சி முதல் பாதம் வரை எந்தவித பிடிமானமும் இல்லாமல் நிற்கிறது. இந்த தாணுமாலையன் கோயிலுக்கு நான் போயிருக்கும்போது இந்த சிலையை போய் பார்த்துட்டு வந்தேன். நம்ம நிற்கும்போது பார்த்தா முட்டு அளவு கூட நம்மளாம் இருக்க மாட்டோம். அப்படி கம்பீரமாக அவர் இருப்பார். அவருக்கு அப்பப்போ சந்தனக்காப்பு மாக்காப்பு இதெல்லாம் சாத்துவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நான் சின்ன வயதில் நாங்கள் அடிக்கடி போயிருக்கேன். என்னுடைய பெரியம்மாவுடைய ஊர் அங்கே தான். எங்கள் பெரியப்பா அந்த கோயிலெல்லாம் வேலை செஞ்சார். அதனால் நாங்கள் அடிக்கடி அங்கே போய் அந்த கோயிலை பார்த்துருக்கோம். ரொம்ப